substances there may be different substances or different gases mixing into the atmosphere because of these short-term weather changes, right? Kuruhiya kaalathukkulla weather changes varum, and also it can obstruct air travel too. Air travel means vimana போக்குவரத்து, flight travel. அந்த flight travel obstruct பாதிப்பு ஏற்படுத்துமா? Why? Because the ash plumes, right, spread in the atmosphere, right? அந்த எரிமலை வெடிச்சதுக்கு பிறகும் என்ன நடக்கும்? அந்த smoky clouds, right? அந்த smoky clouds மாதிரி அந்த புகை வந்து ஒரு மேகமூட்டம் மாதிரி அந்த ஏரியாவையே மூடிக்கொள்ளும். ashes பறந்து போய் திரிக்கும். அப்ப அப்படி இருக்கிறதால air travel, right, flights வந்து travel பண்றதுக்கு அது obstruction ஏற்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க, right? So here distribution of volcanoes, right? எரிமலை பரம்பல். இந்த எரிமலை வந்து எங்கெங்கெல்லாம் பரம்பி காணப்படுது? So here volcanoes are mostly found on tectonic plate boundaries, right? Tectonic plate boundaries னு சொல்லக்கூடிய I have told you we have gone through some major tectonic plates and also some minor tectonic plates in the lesson in the subheading earthquake subheading க்கு கீழ நாங்க பார்த்தோம், right? So here they are telling these volcanoes are mostly found in tectonic plate boundaries. இந்த tectonic plate னு சொல்லக்கூடிய தகட்டு எல்லைகளோட அந்த தகட்டு எல்லைகள் கிட்ட தான் நிறைய volcanoes இருக்குதா, right? So here plate subduction areas, right? I have told you there are many plates moving, right? அந்த tectonic plates வந்து எப்பவுமே மூவ் ஆகி கொண்டிருக்குதுன்னு தான் நாங்க பாத்திக்கிறோம். and also அந்த மூவ் ஆகுற டைம் ஏதாவது ட்ரிமர்ஸ் வந்தா அது குறிப்பிட்ட 0 to 2 ரிக்டர் ஸ்கேல் எல்லாம் வந்தா அந்த ரிக்டர் வந்து அந்த ரிக்டர் ஸ்கேல்ல மார்க் ஆகாதுன்றெல்லாம் நாங்க பார்த்தோம். அப்ப அப்படி இருக்கிற நேரம் அந்த ஒவ்வொரு டெக்டானிக் பிளேட்ஸும் மூவ் ஆகுறதுக்கு ஒவ்வொரு வகையான மெத்தட் இருக்குது, ரைட்? அந்த மெத்தட்ல ஒண்ணு தான் பிளேட் சப்டக்ஷன் சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சில்ட்ரன், just I'm drawing a picture. If there are two plates like this, right, one plate goes up and also one plate goes down, right? அப்ப அப்படி இருக்கிற நேரம் இப்ப ரெண்டு பிளேட் எல்லை இப்படி இருக்கிற நேரம் சில அசைவுகள்ல ஒரு பிளேட் மேல போகும், இன்னொரு பிளேட் கீழே வரும். அப்ப அந்த மாதிரி மூவ்மெண்ட்டை சொல்றது தான் பிளேட் சப்டக்ஷன், ரைட்? அமிலும் தகட்டு எல்லை, ரைட்? அமிலும் ஒரு இது வந்து தாண்டு போறது. உங்களுக்கு விளங்குது தானே? ஒரு பிளேட் வந்து சடனா டவுன் ஆகுறது, விளங்குது தானே? அப்ப அப்படி இருக்கிற நேரம் இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான், ரைட், இந்த மாதிரி பிளேட் சப்டக்ஷன் ஏரியாஸ் நடக்கிற இடத்துலயும் இது வருமா, ரைட்? அந்த இது சாரி இந்த volcanoes erupt ஆகுமா. and also zones located out of plate boundary, இந்த தகட்டு எல்லைகள்னு சொல்லக்கூடிய இந்த பிளேட் பவுண்டரி இல்லாத இடங்கள், நாங்க பிளேட் பவுண்டரியில தான் நிறைய இருக்குதுன்னு பார்த்தோம் volcanoes. அப்ப அது இல்லாத இடங்கள்லயும் சம்டைம்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. So here 70% of the active volcanoes are located in the Pacific plate margins around the Pacific Ocean, right? அந்த Pacific Oceanல Pacific Ocean சுத்தி Pacific Ring of Fire ன்னு சொல்லி தந்திக்கிறேன். அந்த ஏரியாஸ்ல தான் 70% of active volcanoes இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய இந்த எர்த்ல இருக்கக்கூடிய 70% இந்த ஆக்டிவா இருக்கக்கூடிய volcanoes வந்து இந்த Pacific Ring of Fireல தான் இருக்குது. So this is famous as the Pacific Ring of Fire. We have seen because of many earthquakes and many volcanic eruptions occur here. This place is known as Pacific Ring of Fire. நிறைய earthquakesum நிறைய volcanic eruptionum நடக்கிறதால இந்த ஏரியாவை Pacific Ring of Fire ன்னு சொல்லிட்டாங்க. Pacific நெருப்பு வலயம் அப்படின்னு சொல்றாங்க.
So here you can see, here children, I am just mentioning here, this is a place, this is also the place of Pacific Ring of Fire, right? And also here, this is also Pacific Ring of Fire, and also here also Pacific Ring of Fire, right? Not here. Clearly I am drawing way here, right? Pacific Ring of Fire. இந்த ரெண்டு பகுதிகள்லயும் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவை தான் Pacific Ring of Fire ன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, குட்டி குட்டியா triangular ஷேப்ல நிறைய வால்கனோஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி காட்டிக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு பார்க்கக்குள்ளே விளங்குது நிறைய வால்கனோஸ் வந்து இருக்கிறது இந்த Pacific Ring of Fireland, right? Some of the other are in this part, and also here in African continent, right? And also here in Europe, right? Europe continent. And also children, please remember, do you know in this place here, wait, I am mentioning in a different color. Here, if you take the world map and see, here in this place you can see Iceland, right? Iceland சொல்லக்கூடிய ஒரு தீவு இருக்குது. உங்களுக்கு தெரியும் ஐஸ்லாந்துன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, right? Here in this place, Iceland is one of the island which occurred due to a volcanic eruption, right? எரிமலை வெடிச்சு எரிமலையில இருக்கக்கூடிய அந்த லாவா எல்லாம் வந்து டிபாசிட் ஆகி அது கூலாகி உருவாகின ஒரு தீவு தான் இந்த ஐஸ்லாந்து, ரைட்? ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட், எரிமலையால உருவாகின ஒரு நாடு தான் இந்த ஐஸ்லாந்துன்னு சொல்லக்கூடிய தீவு, ரைட்? ஐஸ்லாந்து சொல்லக்கூடிய நீங்க படிச்சிக்கக்கூடிய அந்த ஐலண்ட், ரைட்? ஹியர் இம்பாக்ட் போஸ்ட் பை வால்கனோஸ், ரைட்? நிறைய வால்கனோஸ் பாத்திக்கிறோம். அதுல அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி வேர்ல்ட்ல நடந்த நிறைய வால்கனிக் எரப்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணி அதால நடந்த டிஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸையும் தந்திக்கிறாங்க. So it is shown in a table. Here you can see some names of volcanoes. Here see Vesuvius, right? Here two names, Vesuvius. They both are same. They are telling about one volcano in 1 and 2, first and second. It is situated in Italy, and also third one is Krakatoa, right? Krakatoa, it is situated in Indonesia. Here this is Peli, right? Peli, Martini Islands. These islands are situated in Canada. In Canada, Colombia. கனடா நாட்டுல கொலம்பியா சொல்ற ஸ்டேட்ல தான் இந்த மார்டினி ஐலண்ட்ஸ் இருக்குது. அங்கதான் இந்த பேலின்னு சொல்லக்கூடிய இந்த வால்கனோ இருக்குது. அண்ட் ஆல்சோ Pinatubo, right? And also fifth one, Pinatubo, it is in Philippines. And also in next page also there is another one. It is a strange name, don't laugh, right? Yes, can you all read the name? Anyone of you can read? Jalla Jokul. So here see, in Vesuvius, it got erupted in 79 AD and also in 1631 AD. Right here, during 79 AD, one of the cities in Italy, Pompeii, it is totally destroyed and 16,000 human lives, right? 16,000 பேர் செத்திக்கிறாங்க. பொம்பெயின்னு சொல்ற ஒரு full cityயே destroy ஆகிக்குது. And also again in 1631 AD,
1631 ஆண்டுல என்ன சொல்றாங்க, eruption prevailed for 2 days. தொடர்ந்து 2 நாளா அந்த eruption எரிமலை கொக்கை இருந்துட்டே இருந்தது 2 நாளா தொடர்ந்து. Because of this, people of 15 cities, அந்த ஸ்மோக் வந்து ஸ்ப்ரெட் ஆகி போகுமே, அப்படி போறதுல 15 ஊர்ல இருக்கக்கூடிய people and also cities of the surrounding area were affected by the disaster, right? People of 15 cities, 15 ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து எஃபெக்ட் ஆகுனாங்களாம். And also in Krakatoa, இந்தோனேஷியால இருக்குது. It is in 1883 AD, right? Presence of a dark sky, right? Presence of a dark sky for a number of days. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஸ்கை வந்து டார்க்காவே இருந்திருக்குது. ஸ்கை மீன்ஸ் டார்க் கிளவுட்ஸ், ரைட்? டார்க் கிளவுட்ஸ். சி வந்து சி இஸ் இன் ப்ளூ கலர். அப்ப சி வந்து ஸ்கை வந்து ப்ளூ கலர் ஆயிக்கும். அந்த ஸ்கையே தெரியாம, ரைட், அந்த டார்க் ஸ்கை, டார்க் கிளவுட் சூழ்ந்து காணப்பட்டிருக்குது, ரைட்? டியூ டு திஸ் எமிஷன் ஆஃப் ஏஷஸ் அண்ட் ஸ்மோக் வித் லார்ஜ் eruption, ரைட்? இதனால என்ன நடந்துக்குது? பெரிய பெரிய சாம்பல் துகள்கள், பெரிய பெரிய புகைகள் அப்படியே அந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி இருந்திக்குது. அண்ட் ஆல்சோ டியூரிங் திஸ் Krakatoa eruption, இந்த Krakatoa எரிமலை வெடிக்கிற நேரம், the tremors of the eruption surroundings caused a tsunami. அந்த இடத்துல அந்த எரிமலை வெடிச்சதால சுனாமி கூட வந்திக்குது. We have seen the causes for tsunamis. The one of the reason for tsunami is volcanic eruption near the seabed or on the ocean bed, right? Ocean bed அல்லது ocean bed கிட்ட எரிமலை வெடிச்சா, ரைட், நாங்க சுனாமி வரும்னு பாத்திக்கிறோம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க? இந்தோனேஷியா இஸ் an island. அப்ப இந்தோனேஷியா ஒரு ஐலண்டா இருக்கிறதால ஒரு ஸ்மால் கண்ட்ரி தான் அதுவும். அப்ப அங்க என்ன நடந்திருக்குது? இந்த Krakatoa என்று சொல்லக்கூடிய வால்கனோ இரப்ட் ஆகினதால அங்க சுனாமி வந்து, பெரிய சுனாமி ஒன்று வந்து 36,000 people were killed. They lost 36,000 people lost their lives. அவங்களோட உயிரை விட்டு இருக்கிறாங்க 36,000 பேர். And also fourth one, Pelee. As I have told you, Martini Islands, it is in Colombia, Canada. This Pelee volcano erupted in 1902, 1902 ஆண்டு கிபி, right? It killed 30,000 people, right? 30,000 people அது கொண்டிருக்குது அந்த volcano eruption. And next one, Pinatubo, which is situated in Philippines. It erupted in 1991, 1991 ஆண்டு கிபி 1991ல erupt ஆகி இருக்குது, right? Environmental pollution due to the emission of ashes, right? Atmosphereல நிறைய ashes mix ஆகினதால, சாம்பல் கலந்ததால environmental pollution வந்திருக்குது. And also occurrence of heavy rain, right? And also killed 5,000 people, right? Heavy rain வந்திருக்குது. And also 5,000 people செத்திருக்கிறாங்க. And also, right, as I have told you, age of Jalajokul, it is also another volcano which is situated in Iceland. Icelandல இருக்கக்கூடிய இன்னொரு volcano தான் இது, right? 2010, right? 2010ல நடந்திருக்குது, right? Here it brought air travel in the European countries to a standstill for 6 days, right? அது ஸ்ப்ரெட் ஆகி என்ன சொல்லிக்குது? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கே ஸ்ப்ரெட் ஆகி 6 daysக்கு அது அப்படியே இருந்திருக்குது, right? Due to the spread of this ash plumes in a large areas of the atmosphere, right? அப்ப ஏர் டிராவல் ஆல்சோ பாதிக்கப்பட்டிருக்குது, விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்குது. 6 days அது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஸ்ப்ரெட் ஆகியே இருந்திருக்குது. ஏஜ் ஆஃப் ஜலாஜோகுல், right? Don't forget, right children? Do you have any doubts?